morning, children. Today we are going to see the next part. So third part already we have seen. Now the fourth part of continuation and that. So two ions already we have studied: positive ions, negative ions. So what is positive ions? So positively charged ions, they are formed by loss of an electron, one or two, that according to that we are giving a valency. If it lost one electron, the valency is 1. 2 electron, the valency is 2. So which one is losing the electrons? That ions are called cations. So generally the atoms lose electron is called as cation. So the atom the அயானம் மாறுது இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, ஒரு பிக்சர் ஷோஸ் இட் லாசஸ். இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதில் 1 லூஸ் பண்ணதுனால அது கேட்டயானா மாறுது. ஓகேவா? தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், லாசஸ் 1 எலக்ட்ரான். ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ ஐ கேவ் சம் எக்ஸாம்பிள்: ஹைட்ரஜன், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், எக்ஸெட்ரா. So ions, size of a cation is smaller than the atom. So when it loses its electron, it becomes smaller. So negative ion, negatively charged ions, which one is accept formed by gain of an electron. So that is called anion. Cl, OH, iodine. So Cl na chlorine, OH na hydroxide, I na iodine. ஸோ இது வந்து சைஸ் ஆஃப் ஆனயான் வந்து பிகர் தேன் தி ஆட்டம். சரியா? ஸோ அப்போ இப்போ அது வந்து என்ட்ரிங் எலக்ட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் ரெண்டும் சேர்ந்து ரிப்பல் ஈச் அதர் அண்ட் ஷெல் கெட் என்லார்ஜ்ட். ஸோ புரியுதா? ஸோ எப்படி கேட்டயான் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஆனயான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இப்போ கிளியர்லி யூ நோ. கேட்டயான் ஆட்டம்லுடைய சைஸை விட ஸ்மால் ஆகிடும். ஆனயான் அது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற எலக்ட்ரானும் இதுவும் சேர்ந்து ரிப்பல் ஆகி இந்த சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிடும். 3 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். இங்கே வந்து அது 4 எலக்ட்ரான் அக்செப்ட் 4 எலக்ட்ரானாக மாறிடுது இல்லையா? டிஃப்ரெண்ட் வேலண்ட் அயான். ஸோ த ரேடிக்கல் ஆர் அயான் இஸ் கிளாசிஃபைட் as monovalent, divalent, trivalent or tetravalent. When the number of charges is over, it is 1, 2, 3, 4 respectively. So valency of anion. So negative radicals. Cation வந்து என்னது? பாசிட்டிவ் radicals. அப்படின்னு 2 ரேடிக்கலா பிரிக்கிறோம் நம்ம வேலன்சி படி. 2 hydrogen atoms combines with 1 sulfate ion. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு சல்ஃபேட் அயானோட சேருது, SO4. அதான் சல்ஃபேட் அயான் இல்லையா? அதோடைய வேலன்சி என்ன? 2. ஏன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அதோடைய எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது இல்லையா? அதனால டு ஃபார்ம் சல்ஃபியூரிக் ஆசிட். ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணணும்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து சேர்ந்துச்சுன்னா அது சல்ஃபியூரிக் ஆசிட் மாறிடும். அடுத்தது 1 குளோரின் ஆட்டம் ஒரு அமோனியாவோட சேரும்போது அந்த அமோனியாவுடைய NH4Cl இல்லையா? அந்த அமோனியாவுடைய வேலன்சி என்ன? 1. எத்தனை எலக்ட்ரான் டொனேட் பண்ணுதோ அதுதான் வேலன்சி. இங்க பாருங்க, சோடியம். சோடியம் எப்படி சோடியம் அயானா மாறுது? லாசஸ் அவுட்டர் எலக்ட்ரான். 3 ஆர்பிட் இருக்குது, இப்போ 1 ஆர்பிட் லாஸ்ட்ல உள்ளது போன உடனே அந்த ஆர்பிட் போயிருது, அப்போ சைஸ் சின்னதாயிடும். குளோரின் ஆட்டம் அவுட்டரில் வந்து 1 வந்து கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அது அயானம் மாறும்போது யார்கிட்ட இருந்தாவது ஒரு எலக்ட்ரானை வாங்கும்போது அது 8ஆக மாறிடுது. அந்த சைஸ் வந்து என்ன ஆகிடுது? என்லார்ஜ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக சிம்பிளஸ்டாக கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சோடியம் குளோரின் எப்படி அதை எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது? அப்போ என்ன காம்பவுண்ட் கிடைக்குது நமக்கு? Na+Cl- இல்லையா? ஸோ ப்ளஸ்ங்கிறது இட் டினோட்ஸ் 1. அது வேலன்சியை காமிக்குது இல்லையா? ஸோ 1ங்கிறனால we didn't write. So here I am giving some positive ions and formulas, some negative ions and formulas. So you have to study this and write it in your homework note. That's very, very important. So then according to the valency we can divide the
elements into different. So what are the elements have valency of 1? That was given here. எதெல்லாம் valency 1 பார்த்தீங்கன்னா தெரியும். You can many activities are we are going to give. You can refer these charts and you can write. Okay, valency கேட்டிருக்கும், சில சமயம் ஃபார்முலா எழுத சொல்லியிருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்ஸை. தென் எதெல்லாம் valency of 2, எதெல்லாம் valency of 3 valency, எதெல்லாம் valency of 4, அது எல்லாமே உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து சிம்பிள் உங்களுக்கு தெரியும், ஆனோ இது வந்து ரிசீவ் பண்ணுற சிம்பிள் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே தெரியும். நெகட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன. நான் கெமிக்கல் ஃபார்முலா எப்படி கெமிக்கல் ரெண்டு மாலிகுல் ரெண்டு ஆட்டம்ஸ் சேரும்போது ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ ஆக்சுவலி த கெமிக்கல் ஃபார்முலா ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a molecule. So now steps followed the chemical formula. முதல்ல சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சைட் பை சைடாக எழுதிக்கணும். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து சேரப்போகுது. எப்போதுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் வந்து டொனேட் பண்ணும், நெகட்டிவ் வந்து அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். ரெண்டும் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் சேர முடியும் இல்லையா? ஸோ ரெண்டையும் சைட் பை சைடாக எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, ரெண்டு வேலன்சியையும் அதோடைய சிம்பிளுக்கு மேலே எழுதிக்கணும். ஓகேவா? ப்ளஸ்ஸா மைனஸா அந்த வேலன்சியோட சேர்த்து எழுதிக்கணும். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப், ரெடியூஸ் த வேலன்சி இன்டு த சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு மாற்றிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. ஸோ நவ் we are going to derive the chemical. பார்த்தீங்களா சிம்பிள் CS, அதோடைய வேலன்சி சிக்கு சீசியம் வேலன்சி வந்து 4, எஸ்ஸுக்கு எவ்வளவு 2. இங்கே இந்த சார்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம், பேக்கில் கொடுத்துருக்கு சரியா? இப்போ அந்த 4ஐயும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதான் ஸ்வாப். டிவைட் 2 divided by 2, 4 divided by 2. One, 2. சரியா? Now the formula is CS1. கால்சியம் ஆக்சைடு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க, கால்சியம் ஆக்சைடு கொடுத்துருக்கா, CA ஆக்சைடுக்கு O, கால்சியம் 2, ஆக்சைடு 2 இல்லையா? ஸோ இப்போ ஸ்டெப் 2 பாருங்க, கால்சியத்தில் உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்ம வேலன்சியை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 4, அதான் ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டோம் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு. ரெடியூஸ் த வேலன்சி நம்பர்ஸ் டு த லோயஸ்ட் ரேஷியோ இஃப் பாசிபிள். பாசிபிள்னா இந்த நம்பரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ 2 வேலன்சி இருக்கிறனால ரெடியூஸ் 2 by 2 அப்படிங்கும்போது வந்து கேன்சல் ஆயிரும். அதான் த ஃபார்முலா இஸ் CaO. ஓகேவா? So many more examples also given at sites so that you can observe. பொட்டாசியமும் குளோரினும் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். பொட்டாசியமும் ஹைட்ராக்சைடு, கால்சியமும் குளோரினும், கால்சியமும் ஹைட்ராக்சைடு, அலுமினியமும் குளோரினும், அலுமினியமும் ஹைட்ராக்சைடு. ஸோ மெனி மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேவ். ஓகே, எப்படி கெமிக்கல் ஃபார்முலா டிரைவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சார்ட்டையே நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கலாம். ஸோ ரைட் த ஒன் மோர் எக்ஸாம்பிள் தட் வாஸ் கிவன் இன் யுவர் புக். Write the symbols of calcium and chlorine side by side. Valency of calcium and chlorine above their symbols. Calcium 2, chlorine 1. Interchange the valency. So calciumத்துக்குரியத குளோரினுக்கும், குளோரினுக்குரியத கால்சியத்துக்கும் மாற்றிருக்கோம். ஓகேவா? 1ங்கிறத நம்ம இக்னோர், அதான் CaCl2. So that is the chemical reaction. Now naming the chemical compound. ஒரு substance, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான் ரெண்டு சேரும்போது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் கிடைக்குது இல்லையா? அதை எப்படி நேம் பண்ணணும்? If the compound contain metals and non-metal, ரெண்டும் இருக்கு,
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். the metal was written first and நான் மெட்டல் தான் அதுக்கு அடுத்தாப்புல எழுதணும். இப்போ எதை முதல்ல எழுதுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ அதனால எப்போதுமே மெட்டலை முதல்ல எழுதணும், நான் மெட்டல் அடுத்தாப்புல எழுதணும். நீங்கள் மெட்டல் நான் மெட்டல் லிஸ்ட்லாம் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடி. அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்திருக்கணும், யூ ஹாவ் டு கோ த்ரூ. எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன செய்திருக்கணும், படிச்சிருக்கணும் அந்த மெட்டல்ஸ் இதே லெசனில். ஸோ வெரி கெமிஸ்ட்ரி வந்து பேஸே உங்களுக்கு இங்கே தான் கிரியேட் ஆகுது. ஸோ என்னென்ன கெமிஸ்ட்ரியோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ NaCl சோடியம் குளோரைடு. மெட்டல் வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கோம், நான் மெட்டல் பின்னாடி எழுதியிருக்கோம். மெட்டலுடைய நேமும் முதல்ல சொல்கிறோம். Na சோடியம், Cl குளோரைடு. அது மாதிரி Ag சில்வர், அதான் மெட்டல். Br புரோமைடு, அது நான் மெட்டல். ஓகே, அதனால அப்படி நேம் பண்ணுறோம். கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆன பிறகு எப்படி நேம் பண்ணுறது? நான் கெமிக்கல் ஃபார்முலா எப்படி கெமிக்கல் ரெண்டு மாலிகுல் ரெண்டு ஆட்டம் சேரும்போது ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ ஆக்சுவலி த கெமிக்கல் ஃபார்முலா ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a molecule. So now steps followed தி கெமிக்கல் ஃபார்முலா. முதல்ல சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சைட் பை சைடாக எழுதிக்கணும். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து சேரப்போகுது. எப்போதுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து டொனேட் பண்ணும், நெகட்டிவ் வந்து அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். ரெண்டும் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் சேர முடியும் இல்லையா? ஸோ ரெண்டையும் சைட் பை சைடாக எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸோ அடுத்தது நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட் வித் 2 நான் மெட்டல். ரெண்டுமே நான் மெட்டலாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறோம். மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த நான் மெட்டலை ரிட்டர்ன் பண்ணிக்கணும். இப்போ எஸ் சல்ஃபர். ஸோ இங்கே ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு, நம்ம என்ன சேர்த்துருக்கணும்? மோனோ டை. இப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2. அப்போ டை ஆக்சைடு. அடுத்து பாருங்க நைட்ரஜன். எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2. மெட்டல் நான் மெட்டல் நைட்ரஜன், டை நைட்ரஜன், அதனால 2ங்கிறதுனால டை. மோனோ 1னா மோனோ, 2னா டை, 3னா ட்ரை, 4னா டெட்ரா, 5னா பென்டா. ஸோ இங்கே 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால டை நைட்ரஜன். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 5. பென்டா ஆக்சைடு. ஓகேவா? பென்டானா 5. So in 3 way we have seen the naming of chemical compound. So அப்போ chemical compound ஃபார்ம் ஆனோடனே ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் இருக்கணும், அடுத்து நான் மெட்டல்ஸ் எழுதி அந்த நேம் அப்படியே எழுதணும். அடுத்தது செகண்ட் என்ன பார்த்தோம்? மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸோட ஒரு ஆக்சிஜன் சேரும்போது மோர் ஆக்சிஜன் ஆட்டம் வந்துச்சுன்னா, பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சேர்த்தோம்? என்ன சேர்த்தோம்? ATE சேர்க்கணும். லெஸ் இருந்துச்சுன்னா ITE சேர்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ரெண்டுமே நான் மெட்டலா இருக்கு அப்படின்னா அதோடைய வேலன்ஸை வச்சு நம்ம எழுதுறோம். மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கு 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால நான் மெட்டலுடைய நேமை ஃபர்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் டை ஆக்சைடு எழுதுறோம். இங்கேயும் நான் மெட்டல் தான் இருக்கு, பட் நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ் மோனோ, டை, ட்ரை எழுதணும். அதனால டை நைட்ரஜன் 2, டை நைட்ரஜன், பென்டா ஆக்சைடு 5 ஆக்சிஜன் இருக்கிறதுனால பென்டா ஆக்சைடு. So here I have gave many more. Again a cation formula. Non-metal anion எதெல்லாம் நான் மெட்டலு, மெட்டல் எதெல்லாம், மெட்டல் கேட்டையான் எதெல்லாம், நான் மெட்டல் anion எதெல்லாம், அடுத்தது காம்பவுண்டுடைய ஃபார்முலா, காம்பவுண்ட் நேம் இதெல்லாமே கொடுத்துருக்கு ஃபார் யுவர் ரிவ்யூ. ஸோ யூ கேன் ரிமைண்ட் அகெயின் த நேமிங் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். அதை வந்து என்ன செய்துக்கலாம், நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணணும்.
okay. So இதெல்லாமே நாங்க என்ன சார்ட் கொடுத்திருக்கோமோ அதெல்லாம் study and try to write it in homework note, and then we are giving it activity also, that also you can do. You will see at the next week, okay. So இங்க பாத்தீங்கன்னா formula கொடுத்திருக்கு, naming of the compound. So you can refer the previous PPT and your book, you can try to write this, okay va. Chemical compound formula எழுதணும், formula கொடுத்திருக்கு, நீங்க என்ன எழுதணும், compound name எழுதணும், சரியா. So this is homework for you. So write it in homework note.